ஹலோ, வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி இப்போ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற ரோந்த் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ரோந்த் படத்தோட கதை என்னன்னா, 2 போலீஸ் வந்து நைட் டைம்ல ரோந்து போறாங்க. அப்போ அவங்க பார்க்குற விஷயங்கள், அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கே தெரியாம அவங்க அதில் மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் எப்பவுமே மலையாள படத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி எடுத்து அதுக்கு வந்து ரைட்டிங்ல வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு 3rd பேஜ்ல நியூஸ் பேப்பர்ல பார்க்குற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதுலேருந்து வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அதுக்கு எப்படி வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், எப்படி வந்து ரைட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2 போலீஸ் கேரக்டர் வந்து, ஒருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான போலீஸ், இன்னொருத்தர் வந்து அப்பதான் ஜாயின் பண்ண ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு போலீஸ். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், அவங்கள தப்பா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கரெக்டாக ரியலைஸ் பண்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே ரைட்டிங்ல எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரியான விஷயம், அது வந்து அவங்களோட லைஃபை எப்படி வந்து பெருசா வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மூவி தான். எப்பவுமே மலையாள படத்தில் எடுக்கிற மாதிரி வந்து யூஸ்வலாக வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இல்லைனா வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ஓகே. பட் 2 போலீஸ் வந்து நைட்டில் ரோந்து போகிறாங்க. அவங்க பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களுக்கு அந்த நைட்டு நடக்கிற அனுபவம் அதுன்றதுனால ரொம்பவே ஸ்லோ பேஸில் தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ, அந்த கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான். அண்ட் அதை பார்க்குறப்போ எனக்கு வேற ஒரு மலையாள படம் நையா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஞாபகம் வந்தது. அது இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுனால அது இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கிளைமேக்ஸ். அதுவும் வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ன்றதுனால இதை பார்க்குறப்போ அதோட தழுவலோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மேபி அந்த படத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலைன்னா இந்த படத்தோட ஃபினிஷ் கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண கிளைமேக்ஸ் பார்த்ததுனால வந்து எனக்கு பெரிய அளவில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி தோணுச்சு. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மூவி பிடிக்கும், ஒரு 2 பேரோட வந்து கான்வர்சேஷன், அவங்க 2 பேரும் புரிதல் உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஸ்லோ பர்ன் மலையாள மூவி பிடிக்கும் அப்படின்ற ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணும். ரொம்ப ஆக்ஷன் பேஸ்டு இல்லைனா வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கிற மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. ஸோ இந்த படம் வந்து தமிழ்லையுமே இருக்குது, ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஒரு சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு நிறைய பேர் வந்து லைக்ஸ் பண்ணுங்க. ஸோ தட் நிறைய பேரை வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும்.